பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். இன்னும் சேலஞ்ச் வருதா? தியானம் பண்றீங்க, இன்னும் சேலஞ்ச் வருதா? ஃபர்ஸ்ட் எனி சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் உங்களது இல்லாம, இப்போ கர்மா நீங்க எங்க போனாலும் உலகத்துல உங்களை விடாது. சோ மனம் செய்யற மாயையில நம்ம விழும்போது இந்த வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது இங்க அக்செப்டன்ஸ் 100% இருக்கும். இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கல, இதுதான் விதி அப்படின்றது யார் எழுதுறாங்கன்னா நம்ம விதிய. இப்போ நீங்க ஜாதகத்துக்கு போனீங்கன்னா இட் இஸ் a print, ஒரு ஐட்டினரி. அந்த ஐட்டினரியை மாத்தக்கூடிய வணக்கம் மாஸ்டர்ஸ். முதற்கண் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு, யாருக்கு நிறைய 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 சேலஞ்சஸ் வருதோ அவங்களோட பிறவிகள் கடைசி பிறவிகள் அப்படின்றது நம்ம ஆணித்தனமா நம்பலாம். ஏன்னா இந்த பிறவியில நம்ம கொண்டு வந்த எல்லா நம்ம கர்மா கடன் முடிச்சுட்டோம். இன்னும் சேலஞ்ச் வருதா? தியானம் பண்றீங்க, இன்னும் சேலஞ்ச் வருதா? பட் அப்படின்னா நம்மளோட ஆன்ம கணக்குல இருக்கிற நம்ம திரும்ப டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம், நம்மளோட கணக்கு. சோ இப்படி இன்னொரு பிறவிக்கு நம்ம உட்காம எல்லா சேலஞ்சஸும் இங்க கொண்டு நம்ம இங்க முடிக்கிறோம் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் எனி சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் உங்களது இல்லாம உங்களுக்கு வராது. சோ உங்களுக்கு அதுல இந்த பாடங்கள் எப்போ நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதோட அது டிசால்வ் ஆயிடும். சோ நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் சிலபஸ் போட்டுக்கிட்டு நம்ம வரோம். இங்க வந்த அப்புறம் அந்த லிஸ்ட் ஆஃப் சிலபஸ நம்ம இங்க அனுபவிக்கும் போது மனம் செய்யற அந்த ஒரு மாயை தான் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நீங்க இதுல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டேன்னா, நீ எஸ்கேப் ஆயிட்டேன்னா இந்த கஷ்டங்கள் வராது. இதெல்லாம் மனம் செய்யற மாயை. இப்போ கர்மா நீங்க எங்க போனாலும் உலகத்துல உங்களை விடாது. சோ மனம் செய்யற மாயையில நம்ம விழும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்த சேலஞ்சஸ முடிக்கிறதுக்கு நம்ம டிலே பண்றோம், எஸ்கேப் பண்றோம், அது இன்னும் அதிகமாகுது. சோ மனசோட மாயையில நம்ம விழாம மனச புரிஞ்சுக்கணும். அதோட மாயையில நம்ம விழாம எனிதிங் எது வந்தாலும் உடனுக்குடனாக ஆன்ம நிலையில இருந்து நம்ம யோசிக்கும் போது அதோட விடை நமக்கு கரெக்டா தெரியுது. அது தெரியும் போது நம்ம ப்ராப்பரா அதை பயன்படுத்திக்கலாம். நான் மோதிரம் போட்டேன் மேம், இது போட்டதால எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்க மோதிரத்தால கிடையாது. நீங்க இந்த மோதிரம் நான் போட்டதால எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க இல்லையா, உங்க நம்பிக்கை தான் அங்க பலிக்குது. இந்த மாதிரி வாஸ்து ஆகட்டும், வேற ஏதாவது ஆகட்டும், இந்த வாஸ்து சரியில்லை, இந்த வாஸ்து மாத்தின உடனே நமக்கு இந்த கஷ்டங்கள், இந்த சேலஞ்சஸ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுவும் தவறு. அங்கேயும் உங்க எண்ணம் தான் பலிக்குது. சோ இது எதுவுமே இல்லாம நீங்க அதே நம்பிக்கைய நீங்க வைக்கும் போது உங்களுக்கு அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். சோ அதனால உங்களை நீங்க நம்பணும், உங்க எண்ணத்தை நீங்க நம்புங்க. அதுதான் உங்களை மேல் நோக்கி கொண்டு வரும். எனி சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடங்கள் நமக்கு புரிய வரும். எப்பவுமே இதெல்லாம் நம்ம செய்யாம எனக்கு நான் ரொம்ப துரதிருஷ்டம், எனக்கு எதுவுமே கரெக்டா இல்ல, என்னோட விதியே தவறா இருக்கு, இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல் நோக்கி வர முடியாது. நம்ம இந்த வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது இங்க அக்செப்டன்ஸ் 100% இருக்கும். இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கல, பிரம்மா விதிச்சது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்செப்டன்ஸ் இருக்காது. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகவே தோணும். நான் டிசைட் பண்ணி நான் வந்திருக்கேன், இது எல்லாமே என்னோடது, என் கணவரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், மனைவிய நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்,
என் குழந்தைகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சர்க்கிள்ஸ், என்னோட வீடு, என்னோட நிலை, எல்லாமே நான் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்ற அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, இங்க 100% எல்லாமே நீங்க ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ப கரெக்டா நீங்க போவீங்க. இது எல்லாமே யோகிகளின் லட்சணம். நீங்க ஒரு யோகி ஆகணும், அதுக்கு இந்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு யோகியா மாறணும். சோ யோகியா மாறுவதற்கு தான் நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல நமக்கு பத்ரிஜி கொடுத்தது ஆனாபானசதி தியானம். சோ இந்த தியானத்தை நம்ம பண்ணும்போது நம்ம சோல் கனெக்ஷனோட நம்ம இருக்கோம். சோல் கனெக்ஷன்ல நம்ம இருக்கும்போது எப்பொழுதும் இன்ட்யூஷன் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு மட்டும்தான் நான் ஒரு மாஸ்டர், எனக்கு தான் இன்ட்யூஷன் இருக்கு, உங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இன்ட்யூஷன் இருக்கு. அந்த இன்ட்யூஷன் எப்பவுமே உங்களுக்கு வழிகாட்டுது, நீ இது செய், நீ இது செய்யாத, இப்படி இரு, அப்படி இரு, இதுதான் உன்னோட சோல் பர்பஸ். ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்ட்யூஷன் வந்து இப்போ எனக்கு தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்ட்யூஷன் அப்படின்றது ஒரு அமைதியான நிலையில இருக்கும்போது ஆழ்மனம் சொல்றது உங்களுக்கு கேக்குது. நீங்க அந்த ஆழ்மனம் சொல்றது கேட்கிற நிலையில இல்லைன்னா உங்க மனம் மனம் என்பது ரொம்ப சஞ்சலமா இருக்குன்னு அர்த்தம். சோ இங்க மெயின் ரீசன் எல்லாருமே மனசை அமைதிப்படுத்துவது. சோ மனசை அமைதிப்படுத்துவதற்கு ஒரே வழி தியானம் தான். சோ அந்த தியானம் செய்யும் போது தினம்தோறும் நீங்க மனசை அமைதிப்படுத்துவது பிராக்டிஸ் பண்றீங்க. சோ மனசை ஒருநிலைப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது, ஜீரோ ஆக்குறது, இது எல்லாமே பிராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன். சோ எப்போ மனசை வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஜீரோல வைக்கிறீங்களோ உங்க இன்ட்யூஷன் உங்களுக்கு அவ்வளவு கிளியர் ஆகுது. சோ இன்ட்யூஷனுக்கு நீங்க நெருங்கி இன்ட்யூஷனுக்கு கனெக்ட் ஆகணும், சோல்க்கு கனெக்ட் ஆகணும்னா மனசு ஜீரோ ஆக்கணும். சோ மனசு ஜீரோ ஆனாதான் இன்ட்யூஷன் கனெக்ட் ஆவீங்க. இன்ட்யூஷன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு சொல்லிட்டே இருக்கு, நீ இந்த வாழ்க்கையில இத்தனை தியானம் பண்ணணும்னு வந்திருக்க, இத்தனை சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும்னு வந்திருக்க, இத்தனை புக்ஸ் படிக்கணும்னு வந்திருக்க, இது எல்லாமே இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருக்கு. பட் ஆனா யாருக்கும் கேட்காது. ஏன்னா நம்ம மனசோட எங்கேயோ இருக்கும், இன்ட்யூஷன் எங்கேயோ பக்கத்து ஊர்ல இருக்கு. சோ அந்த இன்ட்யூஷனை நெருங்கி அந்த இன்ட்யூஷனுக்கு நெருங்குவதுதான் தியானம். இதுதான் தியானத்தின் மார்க்கம். நம்ம மனசை வந்து எப்பவுமே ஒரு நிலை ஆகிறதால இன்ட்யூஷனுக்கு நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஸோ இன்ட்யூஷன் கனெக்ட் ஆகும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வாழ்க்கையில இன்ட்யூஷன் இது உன்னோடது, இது உன்னோட சேலஞ்ச், நீ ஏத்துக்கணும், இந்த வேலை உன்னது, இந்த ஒரு பர்சன் வந்தா நீ ஹெல்ப் பண்ணணும், நீங்க வந்து அடங்கி இருக்கணும், நீங்க வந்து பேசணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் நமக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லுது. அந்த இன்ட்யூஷன் கரெக்ட் ஆகணும்னா வி ஹாவ் டு பிராக்டிஸ் மெடிடேஷன் ஃபார் லாங் ஹவர்ஸ். நிறைய நிறைய தியானம் பண்ணணும். அந்த காட்லிஹுட்டை வந்து நம்ம கனெக்ட் ஆகுறது, சோல் இன்ட்யூஷன் இதுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு வி நீட் டு டூ மெடிடேஷன். வேற எந்த சாய்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் வே. இந்த வாழ்க்கை இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல மெடிடேஷன் தான் வெரி 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 பெஸ்ட் வே டு கனெக்ட் அவர் சோல், டு கனெக்ட் அவர் இன்ட்யூஷன் அண்ட் கரெக்ட் பாத்ல நம்ம போறதுக்கு அதுதான் வழி. அண்ட் வந்து நம்ம அஞ்ஞானத்தை விளக்குவது அப்படின்றதும் அதுதான். சோ மனசை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜீரோல வைக்கிறோமோ மனசோட கேம்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு சேலஞ்சஸ்லயும் மனம் சொல்றது வந்து கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்கும், மனசு நம்ம வந்து ஆழ்மனம் சொல்றது கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்கும். சோ இந்த மனசோட கேம் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசு வந்து இப்படிதான் சொல்லும். ஏன்னா மனசுக்கு சுகம் வேணும், போகம் வேணும், லக்ஸரி வேணும். சோ இது எல்லாமே கேட்கறது யாரு? மனசு. சோ மனசுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காம, இதுதான் மனசோட பிளே, மனசோட பிளே, மனசோட கேம்ஸ் எதெல்லாம் அப்படின்ற விழிப்பு நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கேம்ல நம்ம விழாம நம்ம நம்ம லைஃப் சேலஞ்சஸ அக்செப்ட் பண்ணி நம்ம கடகடன்னு ஃபாஸ்டா நம்ம க்ரோ ஆகணும். சோ இதுதான் விதி. அப்படின்றது யார் எழுதுறாங்கன்னா நம்ம விதிய நாம தான் எழுதுறோம். எழுதிட்டு வந்த விதிய வந்து
மாத்தக்கூடிய திறனும் நம்ம கையில தான் இருக்கு. சோ எந்த விதியானாலும், நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டேன் என்னோட நிலையில வந்து நிறைய பேர், கொஞ்சம் பேர் வந்து தியானம் செய்யும் போது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவாங்க. சோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ல பார்த்துட்டு இந்த ஒரு வருடத்துல எனக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பார்த்துட்டு அதையே நினைச்சு 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 கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சோ இங்க சாய்ஸ் எங்க இருக்கு? நம்ம கையில இருக்கு. நான் இங்க வந்து எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நீங்க ஆல்ரெடி ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருந்தாலும் யூ கேன் சேஞ்ச். நம்ம கையில இருக்கு. நீங்க என்ன வேணாலும் உங்க லைஃப், யுவர் லைஃப் இஸ் அ பெயிண்டிங். பிரஷ் உங்க கையில இருக்கு. நீங்க என்ன பெயிண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்க லைஃப். ஸோ யூ கேன் பெயிண்ட் யுவர் லைஃப். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட்டை வந்து எப்படி அழகா பெயிண்ட் பண்றாரோ அந்த மாதிரி உங்க லைஃப நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இது பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இப்போ நீங்க ஜாதகத்துக்கு போனீங்கன்னா இட் இஸ் அ ப்ளூ, இட் இஸ் அ பிரிண்ட், ஒரு ஐட்டனரி. அந்த ஐட்டனரியை மாத்தக்கூடிய இது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யூ கேன் சேஞ்ச் இட். நீங்க எது வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், மாத்தலாம். நீங்க அந்த சேலஞ்சஸை ஏத்துக்க முடியும். ஸோ எனிதிங் லைஃப்ல நமக்கு வந்து நாளைக்கு நடக்க போறது தெரியாது அப்படின்றது, அது ஒரு பெரிய வரம். முன்னாடியே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இதுல இது இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி நாளைக்கு என்ன நடக்க போகுது ஈச் அண்ட் எவ்ரி திங் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிம்மதியே இருக்காது, தூக்கமும் வராது. சோ இது எல்லாம் தேவையில்லை. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்க வந்து புதுசா பிறக்குறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்க வந்து ஒரு லைஃப்ல புதுசு புதுசா பாக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். எக்ஸைட்மெண்ட்ல நீங்க இருப்பீங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா, ஒரு சினிமாவுல வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் தெரிஞ்சுட்டாக்கா 3 hours மூவிய வந்து நீங்க உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. எனக்கு கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சுப்பா, போரா இருக்கு, சினிமா பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ சேம் வே நம்ம வாழ்க்கையில நம்ம கிளைமேக்ஸ் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க வாழவே முடியாது. சோ இதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஹாப்பியா எது நடக்குதோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணி, வாட் எவர் சேலஞ்சஸ், மெயினா சேலஞ்சஸ் வரும்போது அக்செப்ட், ஃபேஸ் இட் அண்ட் டிசால்வ் இட். இதுதான். நீங்க எஸ்கேப் பண்றீங்கன்னா அது திரும்ப வந்து உங்களை அடிச்சுட்டே இருக்கும். சோ நம்ம டிசால்வ் பண்ற வரைக்கும் அந்த சேலஞ்ச விடவே கூடாது. நமக்கு லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு வரம். இந்த வரத்துல நம்ம வர்றது நிறைய லேர்னிங்ஸ்க்காக வரும். சோ அந்த லேர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா we are enlightened. நம்ம திரும்ப இங்க பிறக்க தேவையில்லை. சோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.